ஸ்டேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை தாண்டி வச்சுங்க நம்ம கேரளா பார்டர் போகிறதுக்கு வந்து சரியாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லைங்க பார்டர் வந்துருச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஒன்று என்ன பண்ணணும்னா நம்ம கேமராவை கழட்டி எடுத்து பேக்கில் வச்சுக்க போகிறாங்க. ஏன்டா கேமரா கழட்டி பேக்கில் வைக்கிற அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹெல்மெட்டில் கேமரா வைக்கக்கூடாது, அதை வச்சா அது தனியாக ஃபைன் போடுவாங்க. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நாம் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி கேமரா ஃபீல் பண்ணோம்னா நம்மளை பிரேக் பண்ணுற மாதிரி நல்லா பெரிய ஃபைனாக போட்டுவிட்டு ஆப்படிச்சுட்டுருவாங்க. அதனால் சரியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் இருக்குது. ஒரு பாலம், அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி முடிக்கிறோம், அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே அதோட உள்ளே வந்து நம்ம கேரளாவுக்கு என்ட்ரி ஆக போகிறோம். அதனால் அந்த பார்டர் பக்கத்தில் போகிறவங்களுக்கு தாங்க என்னால் ப்ளாக் பண்ண முடியும். அதுக்கு மேலே ப்ளாக் பண்ணுவேன், ஆனால் நான் ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு கண்டிப்பாக ப்ளாக் பண்ண முடியாது. அது என்ன ரீசன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம். அதனால் அது போகிற பையன்லாம் கட்டிட்டுலாம் உட்காந்துக்க முடியாதுங்க. நம்ம ஒரு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பு போகிறோம். அங்கே போய் ஃபைன் போட்டுட்டு ஷேடாக ஒரு வைப்பே இல்லாமல் இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். எப்படியுமே பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி செக் பண்ணி கேமராலாம் வைக்கக்கூடாது எல்லாமே சொல்லுவாங்க. பட்டு சொல்கிறத விட வச்சோம்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் நம்ம செக் பண்ணுறோம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் வேணாங்க. ஃபஸ்ட்டு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வைக்கலாமா கேமரா வேணாமா, இல்லை நம்ம ஸ்டிக்கில் வச்சு வீடியோவில் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அது அந்த பார்டர் காரணம் தானே தெரியும். அவ்வளோ அந்த பார்டர் வந்துருச்சு. அவ்வளோ இந்த பால் பையு என்னென்னு இறங்கணும்னா பார்டருங்க. கம்பல்சரி கேமரா வைக்க முடியாது. நான் இதோட வந்து பார்த்திங்கன்னா கேமரா எடுத்து நான் உள்ளே வைக்க போகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே போன வாட்டி உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் வீடியோ விளாக் போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேரளாக்குள்ளே போயிட்டு காலையில் உங்களுக்கு வீடியோ விளாக் நான் போடுறேன். நான் இப்படியே எடுத்து கேமரா உள்ளே வச்சாதான் வந்து, இல்லைன்னா என்ன நடக்கும்னு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா எடுத்து உள்ளே வச்சுறாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கட்டி விட்டுருக்காங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலில் இருக்கும். ஓகே கைஸ், நான் கேரளாவுக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு காலையில் வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது என்ன டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:21, அதாவது 12:30 மணி ஆக போகுதுங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் கேமரா கழட்டிடுவோம். கேமரா கழட்டியை எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், பாய். எடுத்து வச்சிடலாமா? இதுவா? ஆனால் யாராவது போலீஸ் இது இருந்துட போகிறாங்க, பயமாக இருக்குல்ல. அவங்க போகிறாங்க கேமரா வச்சு போலீஸ் பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே தாங்க என்ட்ரி ஆகிடுச்சுங்க. கேரளாக்குள்ளே தான் இருக்கும். இல்லீகலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் மெயின் ரோடு ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் விற்றுட்ருக்காங்க. நம்ம ஊரில் இந்த லாட்ரி டிக்கெட் சீட்டை பார்த்தாவே போதும், வழி தூக்கி போட்டு கமரு எங்கே வாங்கணும் வா போகலாம் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அது இல்லாமல் அவனையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எப்படின்னா கைஸ், க்ராஸ் பண்ணி தடவை பார்க்கும்போதே என்ட்ரியில் எங்கேயாவது சிப்ஸு கடை, டீ கடை அந்த மாதிரி எதாவது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா
இந்நேரம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. டைம் என்ன ஆகுது? 12:30 மணி. 12 மணிக்கு லாட்ரிக்கு ஓப்பனில் இருக்குது. நீ சத்தம் இல்லாமல் வந்து நிற்கிறேன். எவ்வளோ பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க வச்சிங்களா? அது பார்த்தீங்கன்னா என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது லாட்ரி கடை மட்டும்தான் இருக்குது ஓப்பனில். இப்போ தான் ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆச்சு உள்ளே என்ட்ரி ஆகி. பட் இப்போ தான் டீ கடையை பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே லாட்ரி கடை இருக்குது. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க, வந்து வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் ஊருக்குள்ளே மாட்டினேன்னா நான் இல்லை. நான் எங்களை காட்டி கொடுத்தேன். ஆள் காட்டி வரல, ஆளை காட்டக்கூடாது. அது இல்லை, வாங்குறதுனா இந்த ஊரில் வந்துட்டு வாங்கிட்டு லீகலாக வாங்கிக்கலாம். அந்த ஆன்லைனில் இதெல்லாம் வாங்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, கேரளா கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க, வெப்சைட்டில் வாங்காதீங்க. அப்படி யாராவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் ஊருக்கு வந்து வாங்குறதா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ண, சும்மா ஒரு லக்குக்கு ட்ரை பண்ணலாம், அடிக்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம மனுஷங்க எல்லாம் அடிக்ட் ஆகிறது தான் ஆர்வமாக இருக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி ஒரு தடவை லக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாச்சு இல்லைன்னா போச்சு அப்படின்னு விட்டு போயிடணும். ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் பணத்தை மொத்தத்தையும் எடுக்கக்கூடாது. அந்தாண்டி இருக்குது. அந்தாண்ட நோட்டு புக்காட்டம் அடிக்க வச்சுக்கிறாங்க காய்ஸ். ஓகேங்க, நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்போம், வீடியோ லாக் பண்ணலாமா, ஹெல்மெட்டில் கேமரா வைக்கலாமா, எடுத்து கேட்டுப்போங்க. அப்படி யார்கிட்டையும் கேட்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம செக் பண்ணும்போது போலீஸ்கிட்டே கூட நம்ம ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். அதாவது கேமரா இல்லாமலே ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பார்ப்போங்க. ஓகேங்க, அந்த விட எல்லோரும் கண்டினியூ பண்ணுறாங்க. விளம்பர போகுது ஓ மக்களே மக்களே வாங்க. ஆளுக்கு ஒன்றும் நடக்கலை, இங்கே ஒன்றும் நடக்கலை. தப்பிச்சிட்டிய இங்கே ஒன்றும் நடக்கலை. டீ குடிக்க உட்காந்துட்டு பண்ண 2 டீ போடுவார். 2 டீ போட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு வேணுமா நீ தனியாக போய் பேக்கில் வாங்கி டீ குடிச்சுக்காங்க. உனக்கு வேணா நீ தனியாக தொங்கு. கமெண்ட்ல தெரியும் ஊற்ற போகிறாங்க. அவங்க உங்களை டீ கேட்ட மாட்டாங்க. கொண்டு வாங்க. வாருங்கள் டீ குடிப்போம். உள்ள வந்தாச்சு. இனிமேல் மலையாளம் தான். என்ன ஐயோ நானே மக்களே உள்ளே வந்துட்டோம். இனிமேல் மலையாளம் தான் பேச போகிறோம். புரிஞ்சாலும் புரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. மலையாளமே வரலையா? தமிழே வரல அப்படின்னா அங்கே போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உடனே கரெக்டாக வராது. எனக்கும் கொஞ்சம் திக்கும் திணறும். கொஞ்சம் சரி பண்ணணும் இருக்கு. அதனால் டீ குடிச்சு ஆரம்பிப்போம். இடம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இடம் நல்லா இருக்குது. நீங்கள் வேணா அப்படியே பாருங்கள், அப்படியே தருங்க. அமைதியாக ஒரு இடம். அப்படியே அந்த பக்கம் ஹைவே. நம்ம பக்கத்தில் நம்ம பைக் நின்றுட்டு இருக்கு. பைக்குக்கும் டீ கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு பெட்ரோல் ஊற்றினா மட்டும் போதுமோ. உங்களுக்கு சால் வேலை உங்களுக்கு விழா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மணி 2:30 மணி ஆகுது. பார்த்துட்டு இருக்காரு அவர் முடிஞ்ச. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் சரியாக 2:30 ஆகுது. டீ கடையிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். 12:30 மணிக்கு வந்தேங்க டீ கடைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்க டீ கடையிலே உட்காந்துட்டு. நல்ல குளிர். டீ சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். டைம் போகிறதே தெரில. டைம் போயிடுச்சு.
நம்ம 6 மணிக்கு போகிறதா காட்டினது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 8 மணிக்கு தான் போய் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. விடிஞ்சிருச்சு, விடிய போது அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் 8 மணிக்கு தான் போய் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஓகேங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிக்கலாம். என்ன குளிர் கொஞ்சம் உதறது, கை காலெலாம் கொஞ்சம் பதறுது, அது வேறு விஷயம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க. வேறு க்ளவுஸ் வாங்கணும். அடுத்த ட்ரிப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். அது இல்லாமல் வண்டி நிறைய மாடிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸெட்ரான்னு கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகள் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஓகே, விடுங்க, எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம். நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் கேமரா காட்டல. அதாவது இந்த கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கிற இந்த அண்ணாக்கிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு போகலாமா, ஏதோ ப்ராப்ளம் வருமா, போலீஸ் தொந்தரவு இருக்குமான்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எடுத்துகிட்டு போங்க. அப்படி ஏதோ ப்ராப்ளம்னா நீங்கள் போலீஸ்காரங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேற்கொண்டு இப்போ நாங்கள் போகிற இடத்துல தான் கேட்கணும், இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். வேறு வழி இல்லைங்க, கேட்டு பார்த்துட்டு தான் எதனாலும் நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஓகே, வாங்க அப்படியே போக போக விளையாட கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி கிளம்பிடலாங்க. நம்ம இனிமேல் 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டோம். இதுக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே சாயந்தரம் விளையாட கண்டினியூ பண்ணுறேங்க.